வெல்கம் டு அமுல் சமையல். இன்னைக்கு நம்ம காலை பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சீரகம் போடுறோம். பொடியாக நறுக்குன வெங்காயம் 2 போடுறோம். மஞ்சப்பொடி போடுறோம். மிளகாத்தூள் போடுறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள் போடுறோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு போடுறோம். நல்லா அந்த எண்ணெயிலேயே மிளகாப்பொடி மசாலா எல்லாம் வதங்கட்டும். இந்த எண்ணெயிலேயே மிளகாப்பொடி மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கி இருக்கணும். நம்ம இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்போ தான் நல்லா மிளகா வாசனை போகும். நமக்கு ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. பச்சை மிளகா போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இது வதங்கட்டும். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நம்ம தக்காளி பழம் பொடியாக நறுக்கி வச்சது போட்டிருக்கேன். நான் பெரிய தக்காளி 1 போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளி நிறைய போடும்போது தான் அந்த பன்னீரோட புஜியாக சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். ஆட்டோட மூளை செய்வோம்ல, அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. நீங்கள் பால் கெட்டு போச்சுன்னா யாரும் வேஸ்ட் பண்ணி ஊற்றாதீங்க, கீழே ஊற்றாதீங்க. அதை கொஞ்சோண்டு லெமனோ இல்லை வினிகரோ ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் இதான பிறகு ஒரு துணியில் கட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் இருந்தால் கூட செஞ்சால் சூப்பராக இருக்கும். என்னோடது 1 லிட்டர் பால் கெட்டு போச்சு. அதை தான் நான் இப்படி செஞ்சு வச்சேன். கடையில் வாங்கின பன்னீர் இல்லை, நான் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றணும். எல்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. நல்லா சுருளை வதங்கிச்சு. வெங்காயமும் தக்காளி இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாம். இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு வச்சுருக்க பன்னீரை நம்ம துருவி போட போகிறோம். பன்னீரை ஃபுல்லாக துருவிட்டோம். இப்போ நல்லா சூடு பட்டதுமே அது நல்லா மெல்ட் ஆகிடும். கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா நல்லா தூள் பண்ணி போட்டுக்கோங்க. நறுக்கி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சப்பாத்தி அண்ட் பன்னீர் பூஜியா. நம்ம காலை ரொட்டீன்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சாச்சு. எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் ரெடி பண்ணி போகிறோம். சாதம் வெந்துட்டுருக்கு. இப்போ லஞ்சுக்கு குழம்பு ரசம் என்ன வைக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம ரசம் தான் வைக்க போகிறோம் இன்றைக்கி. பருப்பு கூட்டு வச்சுட்டு சிகப்பு பொன்னாங்கண்ணி இருக்குது. சிகப்பு பொன்னாங்கண்ணி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தொட்டியில் வச்சுருந்தோம். அந்த கீரை இருக்குது. இது அது மிளகு சீரகம் போட்டு தனியாக வரமிளகாய் போட்டுரும். 2 கருவேப்பிலை லைட்டாக சூடு ஏறட்டும். சூடு ஏறின பிறகு நம்ம மிக்சியில் பொடிச்சிக்கலாம். புளி ஒரு சின்ன சைஸ் புளி போடுறேன். ஒரு தக்காளி பழம், கல் உப்பு போடுறேன். மஞ்சப்பொடி, உப்பு, மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ரசத்துக்கு நம்ம பொடிச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் போட்டு பூண்டு பல் போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரசத்தை தாளிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு கடுகு உளுந்து போட்டுக்கலாம். ரசத்துக்கு பெருங்காயம் போட்டுக்கலாம். நம்ம மிக்சியில் பொடிச்சு வச்ச மிளகு சீரகம். இப்போ நம்ம ரசம் ஊற்றி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிடலாம். வரமிளகாய் போடுறோம். வெங்காயம் போடுறோம். தட்டி வச்ச பூண்டும் கருவேப்பிலையும் போடுறோம். சின்ன தக்காளி பழம் போடுறோம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை போடுறோம். சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை. ஒரு வதக்கிட்டு உப்பு போட்டு நம்ம கீரையை வேக வச்சுக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்புக்கும் சேர்த்து நம்ம உப்பு போடுறோம். இப்போ வேகட்டும். கீரை மூட வேணாம், அப்படியே வச்சாலே வெந்துடும். மூடிட்டால் கலர் சேஞ்ச் ஆகிடும். கீரை வேகட்டும். கிழங்கு ஸ்லைஸாக வெட்டிட்டு உப்பு, மிளகா பொடி, கார்ன்ஃப்ளவர் பொடி,
கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். கீரை கூட்டுக்கு நம்ம சீரகம், மிளகா, 2 சில்லு தேங்காய் போட்டு மிக்சியில் ஒரு 2 அரைக்க போதும். தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சா போதும். கீரை வெந்துடுச்சு. இப்போ பருப்பு போட்டுக்கலாம்ல. பாசிப்பயிறு நான் வேக வச்சுருக்கேன். தேங்காய், சீரகம், பச்சை மிளகா மிக்சியில் போட்டு குறைன்னு அடிச்சுட்டு வந்திருக்கோம். அது பருப்பு கூட்டில் போடுறோம். அவ்வளோதான், நம்ம பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஓகே, டைமும் ஆயிடுச்சு. நம்மளோட லஞ்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சுப்பா. நம்மளோட லஞ்ச் வந்து இதுதான் ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளான வெஜ் லஞ்ச் இது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லஞ்ச் ரொட்டீன் வந்து முடிஞ்சிடுச்சு. பாத்திரம்லாம் வந்து நம்ம கழுவியாச்சு. லஞ்சு முடிஞ்சிடுச்சு. மணி 2 மணி ஆகுது. எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம கிச்சனை க்ளீன் பண்ண நீட் ஆயிடுச்சு. இதோட நம்ம இன்னைக்கு vlog முடியுது. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவும் இந்த vlog மாதிரி இன்னும் நிறைய vlog வரும். அதுக்கும் வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.